ஹalleluya, praise Lord. வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவரை சுற்றியிருந்த ஜனங்கள், குறிப்பாய் அவரை ஆளுகை செய்ய அந்த வீட்டின் எஜமானுக்கு யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததை அவர் அறிந்தது நிமித்தமாய் யோசேப்புக்கு அவர் கண்களில் தயவு கிடைத்தது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு நாளும் நீங்கள் செய்கிற காரியங்கள் வீணாய் போவதில்லை, விருதாவாய் போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யோசுவாவில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை, பிரமாணங்களை நீ உன் இருதயத்தை விட்டும் உன் வாயை விட்டும் பிரியாதிருக்க பார்த்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குமேயானால் அது உங்கள் செயலாக மாறும். அந்த செயல் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது அதை கண்டிப்பாக என் தேவன் வெற்றியாக மாற உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை, தோற்று போவதில்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் பிரியமாய் இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாக சித்தி பெறுவீர்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அநீதியின் கூலியை பெறாமல் நீதியின் கூலியை பெறும்படியாக கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் கையிட்டு செய்கிற உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தீங்கான காரியங்களும் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கையின் பிரயாசங்களை, முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன காரியங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை என் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். ஒருவேளை என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் ஏற்படுமே ஆனால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. I am Pastor and Prophet P. Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 807-29858. Thank you. God bless you. Amen.